அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் மணி பிளான்ட் கேர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ என்னோடய கோலம் வீடியோஸ், வாட்டர் கலர் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க, டேபிளில் இருக்க மணி பிளான்ட் ரொம்ப புஷ்ஷியாக நல்லா அழகாக இருக்குது, எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறீங்கன்ட்டு. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. அதே மாதிரி எப்படி ப்ரொப்பகேட் பண்ணுறதுங்கிறதும் இதில் நான் சொல்கிறேன். முதல்ல ப்ரூனிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரூனிங்ன்றது ஒன்றும் இல்லை, செடிக்கு தேவையில்லாத இலைகள், கிளைகள்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுறது தான் ப்ரூனிங். ப்ரூனிங் பண்ணுறதால செடிக்கு எந்த இடத்துக்கு சத்து தேவையோ அங்கே மட்டும் போகும். தேவையில்லாத இடத்துக்கு போகிற சத்து எல்லாத்தையும் நம்ம வீணாக போயிடும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் அந்த இடத்துக்கு போகிறது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நல்ல ஹெல்தியான செடி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடிக்கடி நம்ம இந்த மாதிரி க்ளீனிங் அண்ட் ப்ரூனிங் பண்ணணும். ஸோ தேவையில்லாத இந்த மாதிரி கருகி போன இலைகள்லாம் எடுத்துட்டோம். ஏன் இந்த இலை கருகுச்சு அப்படின்னா, நான் டிரெக்ட் சன்னில் வச்சுட்டேன் மொட்டை மாடியில். அப்போ இந்த இலைகள்லாம் கருகி போயிடுச்சு. ஸோ அதெல்லாத்தையும் நான் இன்றைக்கி ரிமூவ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த கிளை பார்த்திங்கன்னா, நான் ப்ரொப்பகேஷனுக்காக எடுத்ததுக்கப்புறமா அதுலேருந்து புது கிளையே வரல, ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இதுவுமே இனிமேல் வளர்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, அதனால் நம்ம அதையும் ரிமூவ் பண்ணிக்க போகிறோம். ஸோ நல்லா பார்த்து எங்கெங்கெல்லாம் தேவையோ தேவையில்லையோ அந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த நோடு நமக்கு எப்போவுமே யூஸ் ஆகும். ஏன்னா அந்த நோட்லேருந்து தான் ஒரு வேர் வளர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த நோடு நல்லா இருக்குன்றதுனால நான் இதை வெட்டி வேஸ்ட் பண்ணாமல் ப்ரொப்பகேஷனுக்காக எடுத்து வச்சுக்க போகிறேன். எங்கள் வீட்டில் இருக்க எல்லா மணி பிளான்ட்டுமே இந்த ஒரு மணி பிளான்ட்லேருந்து நான் ப்ரொப்பகேட் பண்ண செடிங்க தான். இதுவுமே நான் ஓசியில் ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த மணி பிளான்ட்டு தான், கட்டிங்லேருந்து வளர்ந்தது தான். ஸோ இப்போயே நான் ஆல்மோஸ்ட் ஒரு 10க்கு மேலே நான் ப்ரொப்பகேட் பண்ணி எடுத்திருக்கேன் இதே செடியிலேருந்து. ஸோ அந்த ப்ரொப்பகேஷனுக்கு தேவையானதை மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதியை நம்ம இப்போது ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா உள்ளே பக்கமும் செக் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் இலைகள்லாம் ரொம்ப பழுத்த இலையும் அதுக்கு மேலே வளராது, ரொம்ப கருகின இலை அந்த மாதிரிலாம் இருக்கிறது எல்லாத்தையும், அழுகி போனது அந்த மாதிரி இருந்தது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ மணி பிளான்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய ஒரு பிளான்ட்டு. இதை சாகடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது ரொம்ப தண்ணியும் மண்ணும் இருந்தால் போதும், தேவையான அளவான வெயில் இருந்தால் போதும், ஈஸியாக வளரக்கூடிய ஒரு செடி. ஸோ ஈஸி மெயின்டெனன்ஸ் தான் இதுக்கு, ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஒர்க்குன்னு ஒன்றும் கிடையாது. ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிடுங்க. டிரெக்ட் சன்னில் வைக்காதீங்க எப்போவுமே. ஸோ ஒரு செமி ஷேடான இடத்துல வச்சிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு க்ரோத் இருக்கும், கருகி போகாமல் நல்ல இலைகள் ஹெல்த்தியாக வளரும். ஸோ நான் இப்போ இலைகள்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த கிளை பார்த்திங்கன்னா ரொம்ப கேப் விட்டு வளர்ந்துருக்கு. இலைகள் அந்த இடத்துல எய்தர் பழுத்து போச்சு இல்லை கருகி போச்சு, அதனால் அதை ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இந்த கிளையை நம்ம ப்ரொப்பகேஷனுக்காக நான் இப்போ யூஸ் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி. ஏன்னா மற்ற இடம்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, நல்லா வேர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது நம்ம எப்படி கட் பண்ணி ப்ரொப்பகேட் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். ஸோ இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதியை நான் உள்ளேயே டக் பண்ணிடுறேன். ஏன்னா சப்போஸ் அது வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் இல்லையா, அதனால் அதை நான் வேஸ்ட் பண்ணி வெளியே போடாமல் உள்ளேயே வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த கிளையுமே ரொம்ப கேப்பாக இருக்குது, அதனால் அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நல்லா டக்கின் பண்ணி உள்ளே வச்சுடுங்க. ஸோ இந்த செடி இப்போ நமக்கு இன்றைக்கி க்ளீன் பண்ணியாச்சு, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றினா முடிஞ்சுது. ஸோ தண்ணி ஊற்றும் போது எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி கையில் தொட்டு பார்த்திங்கன்னா, ஈரம் ஒட்டுச்சா அப்படின்னா நீங்கள் தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஈரம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா, ஈரம் ஒட்டலை அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினா போதும். வேருக்கு மட்டும் ஊற்றாமல் இலைகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா கிளைகள்லாம் நல்லா ஒரு ஹெல்த்தியாக இருக்கும்.
ஸோ அடுத்து நம்ம இப்போ எப்படி ப்ரொபகேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்ச நோடு, இதுதான் ஒரு நோடுன்னு சொல்லுவாங்க, அதை வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கிற மாதிரி நம்ம வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கண்டெய்னர் ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால இது உள்ளே விழுந்துருச்சு. ஸோ நான் வந்து வேறு சின்ன கண்டெய்னரில் அதை வந்து வைக்க போகிறேன். இப்போ நம்ம மீதி இருக்க கிளையை கட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே வந்துட்டு 3-4 நோடு எடுக்கிறது வழக்கம். சில பேர் ஒரே நோடில் ப்ரொபகேட் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு வந்து ஒரு 2-3 நோடு இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா ஒன்றில் வரலனாலும் இன்னொரு நோடில் வேறு வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு மீடியம் லென்த்தில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கட் பண்ணும்போது இந்த ஆங்கிள் ரொம்ப முக்கியம். ஒரு 45 டிகிரியில் உங்களோட சிசர்ஸை வச்சு நல்லா பிசிறி இல்லாமல் ஒரு ஃபைனாக கட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரொபகேட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து தண்ணிக்குள்ளே வைக்கணும். தண்ணிக்குள்ளே இப்போ வைக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த இலைகள் வந்து தண்ணிக்குள்ளே முழுகிடுச்சு அப்படின்னா அது அழுகி போய் தண்ணியை வந்து க்ளீனாக இருக்காது. அதனால் தண்ணிக்குள்ளே போகிற இடத்துல இருக்க இலைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும். வெறும் ஸ்டெம் மட்டும் வைக்கணும். ஏன்னா தண்ணி ரொம்ப க்ளீனாக இருந்தால் தான் வேர் உங்களுக்கு சீக்கிரமாக வளர ஆரம்பிக்கும். குளோரினேட்டட் வாட்டர் அந்த மாதிரி வாட்டர் வந்து யூஸ் பண்ணாதீங்க. நார்மலாக டேப் வாட்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இந்த மாதிரி தண்ணிக்கு உள்ளே போகிற மாதிரி இருக்க இடத்துல இருக்க இலைகள் எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு வெறும் ஸ்டெம்மை மட்டும் நம்ம உள்ளே வைக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம நல்ல ஒரு எல்லா நோடும் வந்து தண்ணிக்குள்ளே முழுகிற மாதிரி வச்சுட்டு இதை வந்து ஒரு செமி ஷேடான இடத்துல வச்சுட்டு டெய்லியும் தண்ணி மாற்றணும், வேர் வளர்கிற வரைக்கும். வேர் வளர்ந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் 5 days ஒன்ஸு தண்ணி மாற்றினா போதும். கண்டெய்னர்லேயே வளர்க்குறீங்க அப்படின்னா, இப்போ கண்டெய்னரில் வளர்க்குறீங்க அப்படின்னா வேர் வந்து சீக்கிரமாக வளர ஆரம்பிச்சிடும். ஆனால் புது இலைகள் வந்து வளராது. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து பூஸ்டர் இல்லைனா நேச்சுரல் எனர்ஜைசர் வந்து கிடைக்கும். அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி அமேசான்லலாம் அவைலபிளாக கிடைக்கும். அதை நீங்கள் தண்ணிக்குள்ளே மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் புது இலைகள் கிளைகள்லாம் வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ அன்டில் வேர் வளர்கிற வரைக்கும் நீங்கள் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. வேர் வளர்ந்த அப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னா மண்ணில் மாற்றிடுவேன். நான் தண்ணியிலே வளர்க்க மாட்டேன். ஸோ நீங்கள் கண்டெய்னர்லேயே வளர்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு தேவையான சத்து வந்து எக்ஸ்டர்னலாக கொஞ்சம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி வந்து ப்ரொபகேஷனுக்காக எடுத்து வச்சுருக்கிறது தான் இது. இதில் பார்த்திங்கன்னா வேர் வந்து நல்லாவே வளர்ந்துருக்கு. இது ஒரு 4 days தான் ஆயிருக்கு. காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்கள் வேரெல்லாம் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு. ஸோ அந்த நோடில் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து வேர் விட்டு வளர ஆரம்பிச்சிருக்கு. அதில் இலையே இல்லை, ஆனால் கூட எனக்கு வந்து வேர் வந்திருக்கு. ஸோ அது வந்து புதுசாக ஒரு செடி கண்டிப்பாக அதுலேருந்து வளரும். ஸோ இதை நான் திருப்பியும் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வேர் வளர்கிறதுக்காக அதே கண்டெய்னரில் வச்சுக்கிறேன். டெய்லியும் தண்ணி மாற்றுங்க மறக்காமல். ப்ளஸ் கொஞ்சம் நல்ல செமி ஷேடான இடத்துல வந்து ஜன்னல் பக்கத்தில் அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஒரு நோடையுமே நான் வந்து நல்லா தண்ணியில் படுற மாதிரி உள்ளே வந்து டிப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் ஒரே ஒரு நோடு எடுத்துகிட்டு ஒரே ஒரு கிளையை எடுத்து நான் எப்படி மண்ணில் ப்ரொபகேட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி குட்டி பாட்டே போதுமானது. ஸோ அதில் தேவையான அளவுக்கு பண்ணிவிட்டு 2-3 நோடு மண்ணில் புதையிற மாதிரி நீங்கள் வந்து வைக்கணும். ரொம்ப டீப்பாக போகணுன்னு அவசியம் இல்லை, அதுக்கு ரொம்ப மேலேயும் வைக்காதீங்க. ஸோ ஓரளவுக்கு மீடியமாக வந்து உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு கண்டிப்பாக வந்து 2-3 நோடு மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி படுக்க போட்ட மாதிரி வச்சிங்கன்னா ஈஸியாக வந்து செடி வளர ஆரம்பிக்கும். ஸோ அவ்வளோதான், முடிச்சிட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா
புஷ்ஷியாக எப்படி வளர்க்குறது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கிளைய வந்து நட்டு வைக்காமல், நம்ம ப்ரொப்பகேட் பண்ணுறதுக்கு 4, 5 வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் நட்டு வச்சிங்க அப்படின்னா புஷ்ஷியாக வரும். இல்லைன்னா கிளைய வந்து திரும்ப திரும்ப அதே பவுலில் சுற்றி விட்டிங்கனாலும் புஷ்ஷியாக வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தேன்மொழி. வணக்கம்.